என்னோட ஆளுங்க இருக்காங்க. போனா சுட்டுடுவாங்க. நீ வந்த உடனே வெளிகேட்டு பூட்டையும் மாத்திருப்பாங்க. காம்பவுண்ட் மேல ஏறினா போலீஸ் ஸ்டேஷன்ல அலாரம் அடிக்கும். மரியாதையா வந்து அப்படி உட்காரு. யார் நீ? சிஸ்டர். ஏய், யார் நீன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. சிஸ்டர் கிஸ்டர்னு உரிமை கொண்டாடுன கொன்னுடுவேன். உன் பேர் என்ன? பிரவீன். என்ன பண்ற? அது வந்து நானு. என்ன மென்னு முழுங்குற? சொல்லு. நான் MBA ஸ்டூடெண்ட். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஊர்ல இருந்து அப்பா பணம் அனுப்புறேன்னு சொன்னாரு. அவர் அனுப்புற பணம் சிட்டில இந்த லக்ஸரி லைஃபுக்கு பத்தல. அதனால அப்பப்ப செலவுக்கு பூட்டின வீடுகள்ல திருடுவேன். என்ன சிஸ்டர் அப்படி பாக்குறீங்க? உள்ள வந்தது திருடத்தானா? ஆமா சிஸ்டர். எத்தனை வீட்ல இது வரைக்கும் திருடி இருக்க? 3 வீட்ல திருடி இருக்கேன். பொய் சொல்லக்கூடாது. சத்தியமா 3 வீட்ல தான் சிஸ்டர் திருடி இருக்கேன். திருட வரவன் பெட்ரூம், பீரோ இப்படிதானே தேடுவான். நீ ஹால்ல என்ன தேடுற? இப்பெல்லாம் வெள்ளி, இந்த மாதிரி வாட்ச், கை செலவுக்கு மட்டும்தான் நாங்க திருடுறது. வேலை கிடைச்ச உடனே இதையும் விட்டுருவேன். என்ன சிஸ்டர் மறுபடியும் அப்படி பாக்குறீங்களே? நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்க. அப்படியா? நல்லா பாருங்க சிஸ்டர். பாத்துட்டீங்களா? மாட்டி மட்டும் விட்டுறாதீங்க. அப்பா ஊர்ல பழைய மிராசுதார். அசிங்கமாயிரும் ப்ளீஸ். நான் உன்னை மாட்டி விடாம இருக்கணும்னா உன்கிட்ட ஒரு வேலை சொல்லுவேன். நீ செய்யணும். வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த 3 வேலையை தவிர வேற எதுனாலும் நான் செய்யறேன் சிஸ்டர். அதெல்லாம் வேண்டாம். இது வேற வேலை. இத செஞ்சா உனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கி தருவேன். அப்போ நீ இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன சொல்ற? ஓகே சிஸ்டர். ஆனானா என்ன? நான் இந்த வீட்லயே தான் இருக்கணும்னு கண்டிஷன்லாம் போடுவீங்களா? ஏன் போட்டா என்ன? இருக்க மாட்டியா? இருப்பேன். ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் இருக்க முடியும். ஏன்? அது நான் கன்சல்டன்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சில வேலைகளை கொடுத்துருக்காங்க. அதை முடிச்சு கொடுத்துட்டு வர எப்படியும் 1 மாசம் ஆயிடும். இங்கேயே தங்கணும்னெல்லாம் அவசியம் இல்ல. நீ உன் வேலைய பாத்துக்கோ. ஆனா நான் சொல்ற வேலைய செஞ்சு முடிக்கணும். ஓகேவா? ஓகே சூப்பர் சிஸ்டர். செஞ்சிடலாம். என்ன வேலை? வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும். வெளிநாட்டுக்கா? ஆமா, வளைகுடா நாட்டுக்கு போய் நான் சொல்ற ஆளுகிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு வரணும். என்ன பொருள்? அது அப்புறமா சொல்றேன். வேலை ஓகேயா? ஓகே ஓகே. அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வா. தேங்க் யூ. அப்புறம் என்ன? ஸ்கெட்ச் போட்டு ரோடா சுத்தி பூட்டி இருக்கிற ஒரு வீடை கரெக்ட் பண்ணா மினிமம் 5000 ரூபாய் தேத்திடுவேன். அதுக்கு? அது அந்த 5000 இப்ப லாஸ். அதை இப்ப நான் தரணுமா? சும்மா வேணாம். செய்ய போற வேலைக்கு அட்வான்ஸா வச்சுக்கிட்டு கூட கொடுங்க. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ப்ளீஸ் சிஸ்டர். சரியான ஆள் தான் நீ. போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? கையில கிடைச்ச ஏதாவது ஒரு பொருளை எடுத்து உங்க மண்டையை உடைச்சிட்டு ஓடி போயிருப்பேன். முன்பக்கம் முடியலன்னா பின்பக்கம், மொட்டை மாடி வழியா அடுத்த வீடுன்னு எங்கேயாவது தப்பிச்சு ஓடி இருப்பேன். எங்க ஆள் உன்னை சுட்டுட்டானா? ட்ரை பண்றது ஏன் தர்மம், சுடுறது அவங்க தர்மம். அதுக்கப்புறம் தலையெழுத்து. வீட்டு ஓனருக்கு வாடகை கொடுக்கணும். பணம் கொடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். அப்படி பார்க்காதீங்க சிஸ்டர். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து நீங்க சொல்ற வேலையை நான் செய்வேன். பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர் ப்ளீஸ்.
இதுல 10,000 இருக்கு, வச்சுக்கோ. இந்தாங்க, இத நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு 5,000 போதும். வரேன். ஐயோ, என்ன? வெளியில கன்னோட நிக்கிறவன், பூட்டை மாத்தினவன், இவங்களுக்கெல்லாம் சொல்லிருங்க சிஸ்டர். இங்க அப்படிலாம் யாருமே இல்ல, நான் சும்மா சொன்னேன். அப்படியா? ம். தேங்க்யூ. சிஸ்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன? வீட்டை வெளியில பூட்டிட்டு உள்ள ஏன் நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க? ஒளிஞ்சிருக்கனா? ஓ, அப்படி கேட்க கூடாதா? ஓகே, வீட்டை வெளியில பூட்டிட்டு உள்ள ஏன் அடைஞ்சிருக்கீங்க? எனக்கு எப்பவுமே அப்படி இருக்கிறதா பிடிக்கும். அப்படியா? ஆமா. அப்புறம் இந்த 5,000தோட போனா நீ திரும்பி வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏன் சிஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஃபோன் நம்பர் கூட கொடுக்காம போனா பின்ன எப்படி சொல்வாங்க? சாரி சிஸ்டர், என் நம்பரை நோட் பண்ணிக்கங்க. சொல்லு. 9043457131. எனி டைம் என்ன வேலைன்னாலும் கூப்பிடுங்க சிஸ்டர். ஓகே. அப்புறம் உன் ஃபோனை ட்ராப் பண்ணுவாங்க. உன்னை எங்க ஆளுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்கு சிஸ்டர்? நீ எங்க வீட்டுக்கு வந்தது, என்கிட்ட பேசினது, இத பத்தியெல்லாம் வெளியில மூச்சு விட்டா சுட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வாயே திறக்க மாட்டேன் சிஸ்டர். பாய். பெரிய பார்ட்டி பிரதர். இன்ட்ரோ நல்லபடியாச்சு. பாய். பூர்ணா, வழக்கமா 2 கப்பை ஒரு ட்ரேல வச்சு தானே டீ எடுத்துட்டு வருவ. இன்னைக்கு என்ன, ஒரு கப்ல மட்டும் டீயை கொண்டு வர? காலையிலேயே ராமாயணத்தை ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்லையா, 10 மணிக்கு எழுப்புனா போதும்னு சொன்னாரு. ஐயா, என்னாச்சு? என்ன இது? சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டிருக்க. அப்படியா? நான் சக்கரை தானே போட்டேன். இந்த வீட்ல கார்த்தால இது ஒரு பெரிய கொடுமை. முன்னெல்லாம் அழகா காலையில ஃபில்டர் காபி குடிச்சிட்டு இருந்தேன். காபி குடிச்சா மூளை மந்தமாயிடும்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சொன்னீங்க. சரி, காபி வேண்டான்னு சொல்லிட்டேன். கிரீன் டீ சாப்பிட்டா மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னா உன் புருஷன். சரி, அதை குடிச்சு தொலைலானா டெய்லி அதை வைக்க வரல. ஒரு நாள் கம்மியா சர்க்கரையை போடுறீங்க, இல்லனா ஒரு நாள் சர்க்கரைக்கு பதிலா உப்பு போடுறீங்க. என்னமா இது கர்மம்? வேணும்னா வேற டீ போட்டு கொடுக்கட்டுமா? வேண்டாமா, நீ வேலையை பார். இட்லி ஊத்தி கொடுக்கட்டுமா? இன்னைக்கு இட்லியா? அவர்தான் உங்களுக்கு இட்லி பிடிக்கும்னு போட சொன்னாரு. இட்லி பிடிக்குமா? ஆனா டெய்லி பிடிக்காது. டெய்லி இட்லியை பிடிக்கிறது எனக்கு இல்ல, உன் புருஷனுக்கு. அது சரி, புருஷனுக்கு பிடிச்சத செய்யறது தானே பொண்டாட்டிக்கு அழகு. எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளைங்களா? ஒண்டி கட்ட தானே. வேணும்னா 2 பூரி சுட்டு தரட்டுமா? வேண்டாமா, இதுக்கு மேல உன் புருஷன் வந்து பூர்ணா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியான்னு கேப்பான். எதுக்கு வம்பு? இட்லியை சாப்பிட்டு தொலைறேன். அப்ப நான் இட்லி போடுறேன். ஒரு நிமிஷம் இருமா. மறுபடியும் என்ன ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியலையே. இட்லி என்ன இட்லி? அப்படின்னா புரியல. நான் கேட்டா மட்டும் உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதேமா. இல்ல, இட்லி என்ன இட்லினா புரியல. நம்ம வீட்ல ரவா இட்லி, அரிசி இட்லின்னு 2 பண்ணுவோம்ல.
ஓ அத கேக்குறீங்களா? ஆமா. ரவா இட்லி. ரவை எவ்வளவு போட்ட, உளுந்து எவ்வளவு போட்ட? 1 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன், 4 கிளாஸ் ரவை போட்டிருக்கேன். என்னாச்சு? நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்? 1 கிளாஸ் உளுந்துக்கு 2 கிளாஸ் ரவை போட்டா ஹோட்டல் இட்லி மாதிரி வரும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். சொன்னீங்க. ஆனா இப்ப அவரு கொண்டு வந்திருக்கிற உளுந்து நல்லா பொங்கி வருது. இட்லி ஸ்மூத்தா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். நான் அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கவே வேண்டாமா? அப்படியே கால்குலேஷன்ல நான் சொல்லிடுவேன். இட்லி கல்லு மாதிரி தான் இருக்கும். நான் போய் ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கிறேன். மாமனார் மாமியார் இல்லாத குடும்பமாச்சே நல்லா மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சேன். இவன் டார்ச்சர் தாங்க முடியல. குட் மார்னிங் பூர்ணா. குட் மார்னிங். 10 மணிக்கு தானே எழுப்ப சொன்னீங்க. சத்தம் பெட்ரூம் வரைக்கும் கேட்டுச்சு. என்ன பிரச்சனையா? உங்க அண்ணன் காலையிலேயே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். டீ போட்டு குடுக்கட்டுமா? வேண்டாம். யாருக்கு பண்றீங்க? அந்த சைக்காட்ரிஸ்ட்க்கு. ஏன் அவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க? இல்ல, இவருக்கு மென்டல் டிசார்டர் இருக்குன்னு சொன்னா அந்த செக் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னான். இப்ப காலையில் நடந்ததை சொல்றேன். என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அப்பவும் நான் மென்டல் இல்லைன்னு தான் சொல்லுவான். ஏமா ஹோட்டலுக்கு போறேன்னு தான் உன்கிட்ட சொன்னல? சொன்னீங்க. வேகமா போனனே கையில பணம் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு கேட்க வேணாமா? நான் தெருமுன வரைக்கும் போயிட்டு திரும்பி வரேன். இது எனக்கு தேவையா? டேய், வெளியில போறவன் பாக்கெட்ல காசு இருக்கா இல்லையான்னு நீ தான் பாத்துக்கணும். அதுக்கும் இவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணுமா? ஏமா நான் உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ண? அதெல்லாம் இல்ல. இருங்க, நான் பணம் எடுத்துட்டு வரேன். டேய், நீ ஏன்டா உன் பொண்டாட்டி முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துற? அதுல என்னடா சந்தோஷம் உனக்கு? என்ன அசிங்கப்படுத்தின? என்ன பண்ணல? அன்னைக்கு அப்படிதான் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் மென்டல் வியாதி இருக்கான்னு டெஸ்ட் பண்ண சொல்லி அசிங்கப்படுத்துற. நான் உன்னை மென்டலாக்க சொல்லல. அத நீ அசிங்கமா நினைக்காத. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சால்வ் பண்ணி கொடுக்க சொன்னேன். எனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் நை நைன்னு எல்லாரையும் சாவடிக்கிறதா பிரச்சனை. என்னங்க, ஏன் அவரை வாதம் பண்ண வைக்கிறீங்க? இந்தாங்க, நீங்க போய் டிஃபன் சாப்பிட்டு வாங்க. இப்படி ஒரு தங்கமான பொண்ண உனக்கு தேடி கல்யாணம் பண்ண வச்சது ஏன் தப்புடா? டார்ச்சர்னு சொன்னியே, அப்படி ஒரு டார்ச்சர் பண்ற பொண்டாட்டி உனக்கு வந்திருந்தா ஒரு டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். அப்படி அமைஞ்சதுனாலதான் நீ பண்ற கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கா. என்னங்க, ப்ளீஸ் சும்மா இருங்க. வேற ஒருத்தியா இருந்தா உனக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட போட மாட்டான். நீங்க சும்மா இருங்க. இந்தாங்க, நீங்க போய் உங்களுக்கு பிடிச்சத சாப்பிட்டு வாங்க. ஒன்லி 500 போங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தலையெழுத்து. ஹலோ பிரதர். ஹலோ பிரதர். எங்க அண்ணனுக்கு ஒரு கொரியர் அனுப்ப சொன்னல? ஆமா, இன்னைக்கு அனுப்பிடுறேன். நாளைக்கு கிடைச்சிரும். சரி, அனுப்பு. ஓகே பிரதர். என்னங்க கொரியர்? தெரிய மாட்டேங்குது பூர்ணா. அதுக்கு நான் ஒரு விஷயம் சந்தேகப்படுறேன். அதுதான் பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? நாளைக்கு கொரியர் வரட்டும், அதை காட்டி சொல்றேன். நான் போய் பார்க்கறேன், இருங்க. யாரையும் காணுமே. யாரு? யாரும் இல்லங்க. யாரும் வந்த மாதிரியே தெரியலையே. அப்புறம் எப்படி காலிங் பெல் அடிச்சது? அதான் தெரியல.
என்னங்க அந்த கவரையை அப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஒருத்தங்கிட்ட கொரியர் அனுப்ப சொன்னேன். அவன் இன்னைக்கு அனுப்புறேன்னு சொன்னான். அது நாளைக்கு தான் வரும். இது என்ன கவர்னு பாக்க. பிரிங்க பார்க்கலாம். என்னங்க கவர்ல ஒண்ணுமே இல்ல? அதானே